தெருவா? ஆமாங்க. எல்லா சீட்டும் வந்தாச்சா? வந்தாச்சுங்க. இங்க என்ன கூட்டம்? எப்படி வித்த காட்டுறாங்களா? கித்தியம் இல்ல சீட்டு போடுறாங்க, முறை சீட்டு. என்ன முறை? எதுக்கம்மா? இன்னைக்கு யார் வீட்டு முறைன்னு குளிக்க எடுப்பாங்க. அது என்ன கன்றாவியோ, எதுவானா நமக்கு என்ன? எனக்கு வேண்டியது இது நிறைய சாப்பாடு. யாராவது போடுவாங்களா? ஓசிக்கல, காசுக்குத்தான். ரங்கம்மா போடுவா போ. அந்த ரெங்கம்மா வீடு எங்கம்மா இருக்கு? அதோ கிழக்கு வீதியில. எல்லோரும் கவனமா பாருங்க. எல்லா சீட்டையும் பெட்டியில் போடுகிறேன். இந்த தடவை யார் சீட்டுக்கு போகுதோ? இந்த பிரம்ம ராட்சசன் எல்லா இடத்தையும் விட்டுட்டு நம்ம தலைமையில இருக்கணும். ஒன்னாவது வேலை நாள் இப்படியா? என்ன நம்ம நாட்டாண்மைக்காரரு அவங்க சீட்டு இவங்க சீட்டு எல்லாம் போடுறாரு, தன் சீட்டையும் சேர்த்து போடுறாரா? ஏமா ரெங்கம்மா வீடு எதம்மா? இதுவேப்பா, நான் தான் ரெங்கம்மா. என்ன வேணும்? கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுமா. காசுக்கல்ல, ஓசிக்குத்தான். பசி உசுர பிச்சுது. வாப்பா வா, உட்காரு, சோறாக்கி போடுறேன். ரங்கம்மா இருக்கா? இருக்காங்க. ஏன் மறைச்சிட்டு விழுந்திருக்கா? ஆமா. ஆஹா, கால் வச்ச உடனே எல்லாம் கூடி வருது. வா, நம்ம ராசியே தனி. பாட்டி பாட்டி ஓடிவா ஓடிவா. என்னப்பா? சீட்டு விழுந்திருக்கு பாட்டி, மறைச்சிட்டு. தெய்வமே, இந்த கதிக்கு நான் என்ன பாவம் செய்தேன்? கடவுளே, என் தலையில தானா அந்த பொல்லாத சீட்டு விடணும். சிக்கில்லாத தொண்டு கிழவி நான். பூமாதேவிக்கு ஒரு பாரமா? அப்பா, உங்களுக்கு கோடி புண்ணியம், காப்பாத்துங்களே. நீ ஏன் போகணும்? இது ஒருக்கான குத்துக்கள் மாதிரி. இவன் உனக்கு சொந்தம் தானே. ராட்சசன் சாப்பாட்டுக்கு இவனை அனுப்பு. ராட்சசன் சாப்பாட்டுக்கா? அவளுக்கு நான் சொந்தமே இல்ல. அவ யாரா நான் யாரா? சரிதான். வழியில போறவனை பிடிச்சு வம்பு பண்ண பாக்குறீங்களே, நல்லா இருக்கு. ஏய், எங்க ஓடுற? பாட்டின்னு கூப்பிட்ட, இப்ப தம்பி நீட்டுறிய. இதுவா உன் பிரியம்? பாட்டியாம் பாட்டி. இவன் பாட்டி. யார் சொன்னது? உங்க எத்து இந்த டக்கு கிட்ட நடக்காதப்பா, நடக்காது. எந்த தம்பி சொல்ற? இப்ப பாட்டின்னு எந்த வாயா கூப்பிட்டது? நீ அவளுக்கு பேரன்தான். விடையா, கைய மேல வச்சுங்க, அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். என் கோபம் பொல்லாது. விடு விடு. ஐயா, அவன் இந்த ஊரும் இல்ல, எனக்கு வரவும் இல்ல. அப்ப தொந்தரவே இல்ல. பின்னால ஆளே இல்லைன்னா நல்லதுதானே. நட. என்ன கிரகச்சாரமோ கடவுளே. யானை மாதிரி இருக்கிற அவளை விட்டுட்டு பூனை மாதிரி இருக்கிற என்னை விட்டுட்டு போறாங்களே அம்மாடி. கடவுளே. அப்போ அந்த பிரம்மராட்சசங்கிட்ட என்ன அனுப்புவதா முடிவு கட்டிட்டீங்களா? எதுக்கு? அவன் சாப்பாட்டுக்கு தான். என்ன கும்பப்பானேன்னு நினைச்சீங்களா என்ன? நீ கும்பம் இல்லப்பா, ஒரு வண்டி நிறைய சோறும் உன் கூட வரதப்பா. அப்போ வெத்தலை பாக்குன்னு வச்சுக்க. அம்மாடி, அதுக்கு நான் வெத்தலை பாக்கா? மக்கு மக்கு, என் விதை இப்படியா இருக்கு? அம்மாடி 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 அம்மாடி. அட மம்முட்டிங்களா, அந்த ராட்சசனை சீட்டு கட்ட யாரும் பாக்கலையே. ஏன்பா உனக்கு இந்த வீண் கதி? அட நீ ஒண்ணு. மந்திரம் இருக்கு, தந்திரம் இருக்கு, மகேந்திர ஜாலம், மருந்து, மாயம், மை, சபா சகி சபா. வண்டி நிறுத்தி.
மகேந்திர ஜாலம் மருந்து மாயம். பாருங்கடா, இப்போ அந்த பிரம்மராட்சசனுக்கு முறைச்சிட்டு चल वंडी चलो. இறங்கப்பா. எங்கப்பா? இங்கதான் அந்த பிரம்மராட்சம் வர்றது. இறங்கு. இங்கதானா? ஒரே லபக். லாலிலா லாலிலா லாலிலோ லாலிலா. பிடிச்சுக்கோ, விழுந்துருவேன். எல்லாரும் போங்க. சரி, நாங்க போய் அந்த மரத்தினால ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். நீ மட்டும் அந்த பிரம்மராட்சம் பயந்து ஓடுன, அப்புறம் நாங்க உன்னை சும்மா விட மாட்டோம். ஜாக்கிரதை. நாங்க தினமும் இந்த ராட்சசனுக்கு ஒவ்வொரு ஆளா மூளை வேணும்டா. பிரம்மராட்சசன் அவங்க அப்பாவை கூட ஒரே லபக். சொல்லுங்க. பீமனுக்கு இன்று நமக்குண்டான சந்தோஷத்திற்கு முடிவே இல்லை. பல நாளாக நம்மை பிடித்து ஆட்டி வந்த பிரம்ம ராட்சசன் சொல்லை இந்த மகாசூரனால் தீர்ந்து விட்டது. இவர் செய்த பெரிய உதவிக்கு நன்றியாக வீரனுக்கு ராட்சச காலன் என்று பட்டமளிப்பதுடன் ராம தெய்வமாக என்றும் போற்றுவோம். ராட்சச காலனுக்கு, வீரனுக்கு, தேவனுக்கு.
நான் அந்த நாள் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ராட்சசனை கொண்டு நம் கிராமத்தை காப்பாற்றுகிறவனுக்கு என் பெண் பொன்னம்மாளை 10 காணி பூமி சீதனத்துடன் கல்யாணம் செய்து கொடுப்பதாக கூறினேன். அவ்வார்த்தைப்படி இப்போது நடத்துகிறேன். அந்த புறா பறக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே அடியா பறந்து எல்லாரும் ஏமாத்துதே. அதிர்ஷ்டம் இருக்கணுமே தவிர அப்படி பின்னால துரத்துக்கிட்டே ஓடின வந்து உட்காருமா? அதிர்ஷ்டம் இருந்தா எங்க இருந்தா என்ன வந்து உட்காராதா? புறாவா எடுத்துக்கிட்டு போங்க. புறாவை எடுத்து போக வரல, உங்களையே அழைத்து போக வேண்டும். வாங்க. என்னையா? எங்க? மனோகர மகாராஜாவிடமே. மகாராஜா கிட்டியா? எதுக்கு? நான் என்ன செய்தேன்? அதெல்லாம் அங்க வந்தா மகாராஜாவே சொல்லுவார். சீக்கிரமா புறப்படுங்க. இது என்னடா வம்பு? இந்த பட்சியை நான் எடுத்துக்கிட்டு வரலீங்க, அதுவா வந்து என் மேல உட்கார்ந்தது. இது யாருக்கு வேணும்? இத போல லட்சம் பட்சி என்கிட்ட இருக்கு. இருக்கட்டுங்க, நீங்க மாத்திரம் தயவு செய்யணும். வேண்டாம் வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். வாங்க. அடே டக்கு, என் கழுத்துக்கு வந்ததுடா சுருக்கு. டக்கு டக்கு. கவி எழுத்தாணிக்கு சேர்த்து கல்லுள்ளிக்கு கலைஞனின் கை கூடிக்கு என்னாலுமே ஈடே இல்லையே, இம்மூன்றுக்கும் எதிரே இல்லையே. கவி எழுத்தாணிக்கு சேர்த்து கல்லுள்ளிக்கு கலைஞனின் கை கூடிக்கு என்னாலுமே ஈடே இல்லையே, மூன்றுக்கும் எதிரே இல்லையே. சிருஷ்டிக்கு பிரதியா சிருஷ்டிய செய்தே, சிருஷ்டிக்கு பிரதியா சிருஷ்டிய செய்தே, பிரம்மன் தனக்கு வித்தை போதித்த, பிரம்மன் தனக்கு வித்தை போதித்த, தினம் தினம் லோகம் எஜதாக செய்ய, தினம் தினம் லோகம் எஜதாக செய்ய. கல்லுக்கு ஜீவன் தரமே உயிரும், கல்லுக்கு ஜீவன் தரமே உயிரும், உள்ளத்தை உருகிட செய்யவே, உள்ளத்தை உருகிட செய்யவே, மலையான துன்பத்தையே, மலையான துன்பத்தையே சவிமுள் பனி போல் செய்திடுமே.
ராஜ்யமேனோ யாஜ்யமேனோ ராஜ்யமேனோ யாஜ்யமேனோ தொல்லைகள் அண்டாதே தொல்லைகள் அண்டாதே உள்ளங்கையில் ஸ்வர்க்கம் உள்ளதே உள்ளங்கையில் ஸ்வர்க்கம் உள்ளதே கவிகளுத்தானிக்கு கல்லுள்ளிக்கு கலைஞனின் கை தூடிக்கு என்னாலுமே ஈடே இல்லையே இம்மூன்றுக்கும் எதிரே இல்லையே. சலாம் மகாராஜா, நான் ஒரு தப்பும் செய்யலைங்க பிரபு. மகாராஜா இவரையே நம்ம மகாராஜா, இந்த புறாவை நான் பிடிக்கவே இல்லைங்க. அதுவா வந்து என் மேல உட்கார்ந்தது. என் மேல ஒரு தப்பும் இல்லைங்க பிரபு. இவனேன்னு என் வேலையை கவனிச்சுக்கிட்டு காட்டில இருக்கும் போது வீணா என்ன கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. தர்ம பிரபு, பாதையில போய்கிட்டு இருக்கிறவனே இப்படி கஷ்டப்படுத்துறது நியாயமே இல்லைங்க. ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு என்ன இங்க கொண்டு வந்திருக்காங்க. என்ன அனுப்பிடுங்க மகாராஜா. மகாராஜா, தப்பு அபிப்பிராயம் ஒன்றும் இல்லை. ரஞ்சன், இவர் யார் என்று தெரிந்து கொண்டாயா? தெரியும் மகாராஜா, இவரே நம் போய் மகாராஜா போய். இவரை நான் பார்த்ததே இல்லை. ரஞ்சன், இவரை நம் விருந்தாளி மண்டபத்திற்கு அழைத்துச் செல். அங்கு ஸ்நானபானங்கள் செய்வித்து உபச்சரித்து சிரம பரிகாரங்கள் செய்து கொண்ட பிறகு தகுந்த மரியாதைகளுடன், தெரிகிறதா, தகுந்த மரியாதைகளுடன் அழைத்து வா. இதுவரைக்கும் கிடைச்ச மரியாதை போராதுங்களா? இன்னும் தகுந்த மரியாதைன்னு வேற சொல்றீங்களே. அழைத்து செல். என்ன பிரபு, நீங்க கூட போய் வாருங்க. வாருங்க. செய்யுங்க செய்யுங்க. மகாராஜாவாச்சன்னு செஞ்சு கேட்டா மேல ரெண்டு கூட சொல்றாரு. அடே தக்கு, எங்க எது இப்படி ஆச்சடா. டக்கு டக்கு டிக்கு டிக்கு டக்கு 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 டிக்கு டிக்கு டக்கு 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 டிக்கு டிக்கு டக்கு இணையை போல சொல்லுக்காரே, மேனை போல சொல்லுக்காரே. இணையை போல சொல்லுக்காரே, மேனை போல சொல்லுக்காரே. இளைஞல் போல பல்லைய காட்டு, இளைஞல் போல பல்லைய காட்டு. திருப்பை மோட்டும் நாரே மியாவ். భక్తమాయనే ఎన్నెత్తి మీదే మిలుపు నల్ల కుంకుమనే ఓహో కుంకుమనే கிளியானால் பறந்து போவே மீனானால் நெடிந்து போவே கிளியானால் பறந்து போவே மீனானால் நெடிந்து போவே புளியாங்கை கண்ணை திறந்து தள தளப்பை பாருமே புளியாங்கை கண்ணை திறந்து தள தளப்பை பாருமே டக்கு டக்கு டிக்கு டிக்கு டக்கு எங்கிருந்து பேசினாயே எங்கோடு போயினாயே. எங்கிருந்து பேசினாயே எங்கோடு போயினாயே. திப்பு தெரியா வெள்ளை ஏடி என் குள்ள தாராவோ என் குள்ள தாராயே. என் குள்ள தாராயந்தா பக்கம் சென்று பார்க்கணுமோ நான் குள்ள தாரா. ஓ என் குள்ள தாரா மியாவ். பெண்ணென்றால் காபுதாயே பேசை கண்டு கொள்ளலியே பெண்ணென்றால் காபுதாயே பேசை கண்டு கொள்ளலியே. இங்கே தான் இருக்கின்றேனே ஓட்டிக்கு டிக்கு நான் இங்கே தான் இருக்கின்றேன்
டக்கு டக்கு டிக்கு டிக்கு டக்கு. வரே வா, ரொம்ப பிரமாதம். எவ்வளவு ஜோரான தமாஷ், குறும்புக்காரி. பின்ன என்னதான் நினைச்சுக்கிட்டீங்க? உட்காருங்க. தாங்களும் கலைஞர் என்றே கருதுகிறேன். ஆம் மகாராஜா. ஆனா நான் கலைன்னு கட்டி சும்மா காலத்தை போக்குறவன் இல்லைங்க. லட்சக்கணக்கான ஜனங்களை அப்படியே கலங்க வச்சிடுவேன். என் பொழப்பே அதுதான் மகாராஜா. ரொம்ப சந்தோஷம். அதனால்தான் எங்கள் ராஜ்யத்திற்கு நீங்களே தகுந்த மந்திரி என்று நினைக்கிறேன். ஒன்றும் தெரியாதவர் மந்திரியாக வராமல் இப்பேற்பட்ட மகா அறிவாளி கிடைத்தது நாம் அதிர்ஷ்டம்தான். கலைஞரே, சிற்ப நிபுணரே, மகா கவிஞரே, பரம்பரை வழக்கத்தை அனுசரித்து காலன் என்ற மந்திரியின் புறாவை பறக்க விட்டது நீங்கள் எல்லோரும் அறிந்தது. அந்த புறா இவர் மீது உட்கார்ந்தது. அதனால் இவரை நம் ராஜ்யத்திற்கு அமைச்சராக்கி மகா மந்திரி என்ற பட்டம் அளிக்கிறேன். இவருக்கு இந்த அதிகார தண்டம். மகாமந்திரி, பயப்பட வேண்டாம், வாங்கிக் கொள்ளுங்கள். ஜெய் மந்திரி பட்சிக்கு ஜெய். மகா பிரசாதம். மகாராஜா, மகாஜனங்களே, ஆச்சரியமே இல்லை. பட்சிகளிடம் அற்புதமான சக்தி இருக்கிறது. ஆண்டியை அரசனாக்கும், யோகியை போகியாக்கும். பட்சிகளின் மகிமையை பெரிய ஞானிகளாலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எனக்கு தெரியும். அதுவும் அனுபவத்தில் தெரிந்து கொண்டேன். தேவி தேவி, இளவரசியார் செய்வதை பாருங்கள். என்ன என்ன செய்கிறார்? கலாமண்டபத்தில் உள்ள அருமையான பிரபந்தங்கள், சிங்கார காவியங்களை எல்லாம் கொளுத்த வேண்டுமா? தேடி தேடி அம்மாதிரி புராணங்களாக பொறுக்கி எரிக்க சொல்கிறார்கள். தேவி, பார்த்தாய் அவள் போக்கை? மகாராஜா, மனம் கலங்க வேண்டாம். எப்படியாவது இளவரசியாரின் மனதை மாற்ற முயற்சிப்போம். எப்படி மந்திரி? நாடகம், நடனம் போன்ற பல வினோதங்கள் மூலம் இளவரசியார் முன் காதல் கதைகளை நடித்து காண்பித்தால்? ஆம் மகாராஜா, நல்ல உபாயமே. சரி, பாருங்கள். சித்தம். இப்பொழுதே நமது நடன நிபுணர் கோணங்கியுடன் கலந்து ஏற்பாடு செய்கிறேன். கோணங்கி எங்கே ஹேமா? வீட்ல நாட்டியம், பாட்டு, அபிநயம் ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்போ நீ உடனே போய். ஓ, அப்படியே